பிக் பாஸ் அல்டிமேட் நிகழ்ச்சியிலிருந்து வனிதா விஜயகுமார் வெளியேறி இருக்காங்க. இவங்க டாஸ்க்ல இருந்து மட்டும் வாக் அவுட் பண்ண மாட்டாங்க, பிக் பாஸ் வீட்டை விட்டு கூட நான் வாக் அவுட் பண்ணுவேன் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிருக்காங்க. பிக் பாஸ் அல்டிமேட் நிகழ்ச்சி 24 மணி நேரம் ஹாட் ஸ்டார்ல ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. ஆரம்பத்தில் ஒரு கிரேஸ் இருந்தாலும் அதுக்கப்புறம் இந்த 24 மணி நேரம் ஷோக்கு கிரேஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் முக்கியமான ஆட்களான வனிதாவே இப்போ பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்லும் போது இனிமே என்ன சுவாரஸ்யம் இருக்க போகுது அப்படின்னு கூட சில ஃபேன்ஸ் நினைச்சிட்டு இருக்காங்க. கமல்ஹாசன் அவர்கள் February 20 டெலிகாஸ்ட் ஆன எபிசோட் தான் என்னோட பிக் பாஸ் அல்டிமேட்கான கடைசி எபிசோட். நான் இனிமே பிக் பாஸை ஹோஸ்ட் பண்ண மாட்டேன், தவிர்க்க முடியாத சில காரணங்கள்னால அப்படின்ற ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருந்தாரு. பிக் பாஸ் அல்டிமேட் ஷூட்டிங்கான டேட்ஸும் அண்ட் விக்ரம் படத்தோட ஷூட்டிங்கான டேட்ஸும் பயங்கரமா கிளாஷ் ஆகுது, என்னால சக கலைஞர்களும் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி தான் கமல் அவர்கள் பிக் பாஸ் அல்டிமேட் நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறிட்டாரு. இவருக்கு பதிலா யார் வருவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இன்னமும் நிலவிட்டே தான் இருக்கு. இவருக்கு பதிலா சரத்குமார் வரலாம், இல்ல ரம்யா கிருஷ்ணன் வரலாம், இல்ல இப்போ சிம்பு தான் வரப்போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டும் கிடைச்சிட்டு இருக்கு. அந்த வகையில இந்த வாரம் முழுக்க அப்படியே தீயா பத்திக்கிட்டு எரியுது வீடுன்னு சொல்லணும். ஒரு பக்கம் டீமான்ஸ், இன்னொரு பக்கம் ஏஞ்சல்ன்ற டாஸ்க் போயிட்டு இருக்கு. ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு பர்சனலாவே இந்த கேமை கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த வகையில வனிதா யாராச்சும் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னா அது வனிதாவால ஏத்துக்க முடியவே இல்லை. ஸோ அவங்க இப்போ இந்த பிக் பாஸ் விட்டு நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபன் ஜூலி கூட நடந்த ஒரு பெரிய சண்டைக்கு அப்புறம் முடிவு பண்ணிட்டாங்க. கன்ஃபெஷன் ரூமுக்கு வெளியே நின்றுட்டு பிக் பாஸ் கதவை திறக்க முடியுமா முடியாதா, நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறாங்க. பாலாஜியும் எவ்வளோ சமாதானப்படுத்த பாக்குறாரு. இன்னொரு பக்கம் ஸ்னேகன்னு வீடே திரண்டு நிக்குது. எவ்வளவு சொல்லியும் கதவை திறக்காததுனால பக்கத்துல இருந்த ஒரு பொருளை தூக்கி கதவை உடைக்க பாக்குறாங்க. உடனே பிக் பாஸ் கன்ஃபெஷன் ரூமுக்கு வாங்க வனிதா அப்படின்னு சொல்றாங்க. கன்ஃபெஷன் ரூமுக்கு போயிட்டு அந்த ஜூலி எல்லாம் எனக்கு கேவலமா பேசுறா, இதெல்லாம் கேட்டுட்டு நீங்க இருக்க சொல்றீங்களா பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க. உடனே நீங்க உள்ள வரதுக்கு முன்னாடி கான்ட்ராக்டை சைன் பண்ணிட்டு தானே வந்தீங்க, அந்த கான்ட்ராக்ட் பேப்பர்ஸும் நாங்க அனுப்பி வைக்கிறோம், திரும்ப ஒரு முறை படிங்க, உங்க மனசு மாறலாம் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லும்போது என்ன அமிச்சாலும் என்ன படிச்சாலும் என்னோட மனசு மாற போறது இல்லை, எனக்கு புரியவும் போறது இல்லை, நான் பிக் பாஸ் விட்டு வெளியே போறேன், என்ன ஆகுதோ அதை நான் சட்ட ரீதியா ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் கிட்ட தெளிவா சொன்னதும் அவர் ஒரு காலக்கெடு கொடுக்குறாரு. இவ்வளவு நேரம் டைம் கொடுக்குறேன், இப்போ யோசிச்சுட்டு வாங்க, அதுக்கு மேலேயும் உங்க முடிவு இதுவா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வீட்டுக்கு போலாம் அப்படிங்கறத சொல்றாரு. அந்த டைம் முடிஞ்சு திரும்பவும் வனிதா கன்ஃபெஷன் ரூம் முன்னாடி உட்கார்றாங்க. பிக் பாஸ் சரி இதுதான் உங்களோட இறுதி முடிவா இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போலாம் அப்படிங்கறத சொல்லிட்டாரு. ஸோ இப்போ வனிதா விஜயகுமார் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வரதுக்கு உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ் காரணமா, இல்ல அவங்க இந்த வார கடைசியில ரம்யா கிருஷ்ணன் தான் ஹோஸ்டா இருப்பாங்க அப்படின்னு அவங்க நினைச்சதுனால தான் இந்த டிசிஷன் அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? கீழே கமெண்ட் செக்ஷன்ல ரசிகர்களா ஆடியன்ஸா பிக் பாஸ் அல்டிமேட்டா பாக்குற நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத சொல்லுங்க.